எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 10, 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பிலிகிரி ரங்கசாமி கோயில் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னா கனூர் தாலுகாவில் இருக்குது. இது 2011ஆம் ஆண்டு புலிகள் காப்பகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரீசெண்டாக இங்கே ஒரு 35 வயதுடைய ஒரு பெண் யானை இறந்து கிடந்திருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கன்னா கர்நாடகம் சாமராஜ நகர். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, என்னன்னா விஷ்ணு கோவிலுடன் வெள்ளைப்பாறை குன்றின் பெயரிடப்பட்டுள்ளது. 2011 புலிகள் காப்பகமாக அங்கீகரிக்கப்பட்டது. மொத்த பரப்பளவு 574.82 சதுர கிலோமீட்டர். இரண்டாவது கொஸ்டின், சமீபத்தில் விரிக்ஷோபன் ஜன் அபியான் 2024 கீழ் மித்ரா வான் நிறுவப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட நோக்கம் என்னன்னா மொத்தம் 35 கோடி மரக்கன்றுகள் நடனம் உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாள எல்லையில். உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாள எல்லையில் மொத்தம் 35 கோடி மரக்கன்றுகளை நடுவதை இலக்காக கொண்டு உத்தரப்பிரதேச அரசு சமீபத்தில் விரிக்ஷோபன் ஜன் அபியான் 2024 கீழ் இந்த மித்ரா வான் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட யார் வனத்துறையும் இவங்களோட ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க. முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சஹரான்பூர், லக்கிம்பூர், கெரி மற்றும் மகரகாஞ்ச் ஆகியவை இதில் அடங்கும். அதில் சக்திவான் மற்றும் யுவபான் போன்ற கூடுதல் முயற்சிகளும் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 20ஆம் தேதி இதற்கான பிரச்சாரம் ஜூலை 20இல் தொடங்குகிறது. மூன்றாவது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சென்டினல் அணு ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம இதை முக்கியமானது என்னன்னா இது 1900 இருந்து சேவையில் இருக்கும். அந்த மாதிரி அந்த ரிலேட்டடாக உள்ளது. மொத்தம் 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கூட 30 நிமிடங்களில் என்னது தாக்கி அழைக்கக்கூடிய வல்லது தான் இருந்தது. நெக்ஸ்ட், நான்காவது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் குறிப்பிடப்பட்ட ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் முதன்மை செயல்பாடு என்னன்னா இயக்க ஆற்றலை மின் சக்தியாக மாற்றக்கூடியது தான் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். அதாவது பிரேக் பிடிக்கிறோம்ல, அந்த பிரேக்ல இருந்து எனர்ஜி சேவ் பண்றது, அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைபிரிட் மற்றும் முழு எலக்ட்ரிக் வாகனங்களில் காணப்படும் மீளுருவாக்கம் பிரேக்கிங், அதாவது திரும்ப மீளுருவாக்கம் வாகனங்களில் உயர் மின்னழுத்த பேட்டரியை சார்ஜ் செய்ய இயக்க ஆற்றலை பிரேக்லேருந்து மின்சக்தியாக இது மாற்றுகிறது. நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பஞ்சகங்கா நதி எந்த நதியின் கிளை நதி அப்படின்னா கிருஷ்ணாவோட கிளை நதி தான் இந்த பஞ்சகங்கா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக சிக்லி தாலுகா பிரயாக் சங்கம் அங்கேருந்து உருவாகிறது. இது எந்த ஒரு 5 நதிகள் சங்கமிப்பதா, அதாவது 5 நதிகள் சேர இடத்துல இருந்து ஒரு நதி உருவாகுது. அதான் என்னன்னா கசரி, கும்பி, துளசி, போகாவதி, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடத்துல தான் இந்த நதி உருவாகிறது. நெக்ஸ்ட், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் சௌமியா சுவாமிநாதன். ஸோ இவர் தான் முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. யஸ்வந்த்ராவ் சவ்வான் தேசிய விருது HIV காசநோய் உள்ளிட்ட நோய்களுக்கான ஆராய்ச்சியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக இவங்க அந்த விருது வழங்கியிருக்காங்க. ஸோ உலகளாவிய காசநோய் ஒழிப்பு இலக்கு எங்கே அப்படின்னா 2030 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் காசநோய் ஒழிப்பு அதற்கான இலக்கு 2025, காசநோய் இல்லா தமிழ்நாடு 2025. எங்கு நடைபெற்ற அகழாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குச்சிகள் 2 பானைகளின் விளிம்புகள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னா கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நிறைய இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிட்டே வராங்க, நம்மளும் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த கீழடிக்கு மட்டும் தனியாக ஒரு பக்கம் ஒதுக்கி நீங்கள் அதற்கான நோட் போட்டு எழுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. ஏன்னா கீழடி பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருந்தே ஆகும். ரொம்ப பாரம்பரியமான விஷயங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டே வராங்க. ஸோ அதனால் கீழடி கொஞ்சம் ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ அது கொஞ்சம் நிறைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த அகழாய்வுக்கு அப்படின்றதுக்கு தனித்தனியாக ஒரு நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 8th கொஸ்டின், எங்கு நடைபெற்ற அகழாய்வில் ராஜராஜ சோழன் கால செம்பு காசுகள் வட்டச்சில்லுகள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னா மருங்கூர் எங்கே இருக்குன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அங்கே தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அசோக் சுக்லா. 2024ஆம் ஆண்டிற்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அசோக் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா உஷா தாக்கூர் அவர்களுக்கு 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருது வழங்கப்பட்டுள்ளது. சஞ்சனா தாக்கூர் அவர்களுக்கு காமன்வெல்த் சிறுகதை பரிசு 2024 அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. சவிதா லாடேஜ் அவங்களுக்கு நைகோம் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், 18வது லோக்சபா தேர்தலில் எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா மொத்தம் 74 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் 7 பெண்கள் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதிக பெண் எம்பிக்கள் கொண்ட ஒரு லோக்சபா தேர்தல் எது அப்படின்னா 17வது லோக்சபா தேர்தல். மொத்தம் 78 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். குறைந்த பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லோக்சபா தேர்தல் எதுன்னு பார்த்தோம்னா 6வது லோக்சபா தேர்தல். மொத்தம் 19 நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், ரஷ்யாவின் உயரிய விருதான கோல்ட்மேன் ஆர்டர் ஆஃப் ஜெயின் அண்ட் ட்ரூ அப்போஸ்தலர் விருதினை வென்றவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள்
ரஷ்யா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அங்கே நிறைய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்காக அங்கே பயணங்கள் மேற்கொண்டுள்ளாங்க. சென்னை விளாடி ஓஸ்டாக் கடல்வழி பாதை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆண்டு எந்த வருஷம்னா 2019. ஸோ தற்போது ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடி அவர்கள் 2019 கையெழுத்தான சென்னை விளாடி ஓஸ்டாக் கடல்வழி பாதை ஒப்பந்தம் ரஷ்யாவிடம் அதை பற்றி பேச போறாங்க. ஸோ இதோட மொத்த நீளம் பார்த்தோம் அப்படின்னா 10,458 கிலோமீட்டர் 10,458 கிலோமீட்டர். ஸோ இந்த தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 24 நாட்கள் ஆகும். ஸோ இப்பாதையானது எந்தெந்த நாடுகள் வழியே செல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வங்காள விரிகுடா, தாய்லாந்து, சீனா, பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, ஜப்பான் வழியாக இந்த பாதைகள் செல்கின்றது. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவாக இருக்கு அப்படின்னா 9 இருக்கு. இது 2023 13 இருந்து தற்பொழுது 9 குறைந்துள்ளது. ஸோ 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றாங்க அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ரேஷியோ. நெக்ஸ்ட் 14வது, சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024 இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இடம் எது அப்படின்னா 39வது இடத்துல இருக்கு. சுற்றுலா மேம்பாட்டு குறியீடுல 2024 39வது இடத்துல இருக்காங்க. ஸோ மேலும் இந்தியா எந்தெந்த இதில் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக அமைதி குறியீட்டில் 116வது இடத்திலையும், அமெரிக்க குடியுரிமை பெறும் நாடுகள் பட்டியலில் 2வது இடத்திலையும், சுற்றுச்சூழல் செயற்திறன் தரவரிசை 2024 176வது இடத்திலையும், உலகின் பரிதாபமிக்க நாடுகள் குறியீடில் 103வது இடத்தையும், உலக பாலின இடைவெளி குறியீடு 127வது இடம், உலக பத்திரிகை சுதந்திர குறியீடில் 161, பிரசவத்தின் போது தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பு பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்யறதுல இந்தியா 46வது இடத்துல இருக்காங்க. பொருளாதார சுதந்திர குறியீடுல 133வது இடத்துல இருக்காங்க. அதிக மக்கள் தொகை பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ரஷ்யாவில் நடைபெற போகுது. ஸோ ரஷ்யாவில் எங்க அப்படின்னா ஜெயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற போகுது. இந்தியா சார்பில் யாரு ஓம் பிர்லா அவர்கள் கலந்து கொள்ள போறாங்க. அமைப்பு பார்த்தோம்னா 16/6/2009 அன்று தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் உள்ள உறுப்பு நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரகம். ஸோ இந்த தென்னாப்பிரிக்கா எப்போ 2010 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பிரிக்னு தான் இருந்திருக்கும், பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அதில் இன்க்ளூட் பண்ணதுனால பிரிக்ஸ் அப்படின்றது இருப்பாங்க 2010 இருந்து. நெக்ஸ்ட், சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 150 வெற்றிகளை பெற்றுள்ள முதல் அணி எதுனா இந்தியா தான். இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைமா 150 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த ஜிம்பாப்வேக்கான 3rd T20 ஜெயிச்சதுனால 150வது வெற்றியை இந்தியா பதிவு செய்துள்ளது. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின், தி இந்து குழுவானது தமிழக சுற்றுலாத்துறையுடன் இணைந்து வெளியிட்ட நூல் என்ன அப்படின்னா ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எ வாக் த்ரூ அப்படின்ற ஒரு நூல் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ தமிழகத்தில் உள்ள 17 கோட்டைகளை தொகுப்பே இந்த ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எ வாக் த்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், நாட்டார் தெய்வங்களை பற்றி இந்து சமய அறநிலையத்துறையானது வெளியிட்ட நூல் அப்படின்னா ஃபோல்க் டைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஃபோல்க் டைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த நூலை இந்து குழுமமானது இந்து சமய அறநிலையத்துடன் இணைந்து வெளியிட்டுள்ளது. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. இதனோட கருப்பொருள் டு லிவ் நோ ஒன் பிஹைண்ட் கவுண்ட் எவ்ரி ஒன். ஸோ இந்த 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் தயவு செஞ்சு நோட்டி வச்சுக்கோங்க. நாளை கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ.